ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம மீனா வந்துட்டு முத்து விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? சமைச்சதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இவர் வந்து சமாதானம் ஆகிட்டார்னு விஷயத்த சொல்ல நீ ரொம்ப லக்கியமானு சொல்கிறாங்க. உண்மைதாங்க. சமைக்கும் போதும் சமைக்கிறதையும் சரி குறை சொல்கிற ஆம்பளைங்க ரொம்ப அதிகம். அதுவும் மூஞ்சால காமிச்சு அந்த பொண்ணோட மனசை நோகடிக்கிறது ரொம்ப அதிகம். இப்படி இருக்கும்போது இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா டெடேன்னு சொல்லி ஆச்சரியப்பட முடியுது. ரீல்ஸில் தான் பார்க்க முடியும், ரியல் லைஃப்பில் பார்க்க முடியாது. ரியல் லைஃப்பில் என்ன தான் நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு பொண்ணுங்களுக்கு சோதனை தான் நடக்குது. சரி, இதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் வந்துட்டு சீதாவோட ஹாஸ்பிட்டலுக்கு பூ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரெகுலராக கொடுக்க முடியுமான்னு பேசிகிட்டு இருக்க டைமில் அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னு பார்க்குறீங்களா? ரோஹிணி வராங்க. இதை பார்த்தோன்னே என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்க வேணாமான்னு சொல்லிட்டு விசாரிக்க போகிறாங்க நம்ம சீதா. விசாரித்த உடனே பயங்கர ஷாக். அவங்களுக்கு செகண்ட் டெலிவரிக்கு பற்றி பேச வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இதை போய் மீனாட்ட சொல்ல மீனா உடனே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா நடக்குதுங்க, 2வது பிரசவமா அப்படின்னா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மாட்ட கூட சொல்லக்கூடாது சத்தியம் வாங்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. பேயறிஞ்ச மாதிரியே வீட்டுக்கு வராங்க. வண்டியில் வரும்போது 100 வண்டியில் மோதுறது என்ன, வீட்டுக்கு வந்தும் தெரியாத மாதிரி இருக்கிறது என்ன, யார் எது பேசினாலும் தன்னை பற்றி, அதாவது அந்த பிரசவத்தை பற்றியே பேசுகிற மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. இது முத்துக்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ரோஹிணியும் மனோஜும் ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க என்னடான்னு சொல்லி கேட்க, இன்னும் என் வீட்டில் மட்டும்தான் குழந்தை இல்லைன்னு குத்தி காமிக்கிறாங்க. நம்ம விஜயா, நீங்கள் என்ன குத்தி காமிச்சாலும் அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்குமா, கம்னு இருமா அப்படிங்கிற மாதிரி. திடீர்னு முத்துக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு கூப்பிட்றாங்க. ஒரு அவசரம், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. முதல் பிரசவத்துக்கு மட்டும்தாங்க இலவசம், 2வது பிரசவத்துக்கு காசு கொடுக்கணுன்ட்டாங்க. வேற லெவல்ப்பா, இன்னமும் இப்படிலாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்லைங்க அப்படி சொல்லிட்டு இவங்க போயிட்டு வந்துட்டாங்க. அந்த நியூஸை சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்